பல்லடத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஊர் திரும்பியவர்களின் கார் ராமநாதபுரம் அருகே விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வி வடமலைப்பாளைய பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், தீபக் அரவிந்த், நாகராஜ் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 4வரும் ராமேஸ்வரத்திற்கு சாமி தரிசனம் செய்ய வந்து இன்று காலை சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மதியம் அவர்களது சொந்த ஊரான பல்லடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சரியாக ராமநாதபுரம் அடுத்த இடையர் வலசையில் இருக்க தேசிய நெடுஞ்சாலையின் பக்கவாட்டு சுவற்றில் அவர்கள் சென்ற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நிலையில் 2 என மொத்தமாக சண்முக சுந்தரம், தீபக் அரவிந்த், நாகராஜ் ஆகிய 3வரும் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த கார்த்திகேயன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக மதுரை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஞ்சீத் அந்த இடையர்பாலம் பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினார். இந்த விபத்து தொடர்பாக பஜார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிய போது இந்த விபத்து நடந்துள்ளதாக, அதுவும் சென்ற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நடந்துள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது.